ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தஞ்சை கல்லணை கால்வாய் சாலையில் உள்ள ராஜராஜ சோழன் நடைபாதையில் அமைக்கப்பட்டுள்ள வேலித்தூண்கள் சேதமாகி விபத்தை ஏற்படுத்தும் நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இது குறித்து நமது செய்தியாளர் சரவணகுமார் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். நாம் தற்போது தஞ்சை ஆற்றுப்பாலம் அருகே உள்ள கல்லணை கால்வாய் சாலையில் இருக்கிறோம். இந்த கல்லணை கால்வாய் அருகே சாலை அருகேதான் கல்லணை கால்வாய் என்பது சென்று கொண்டிருக்கிறது. அதாவது தஞ்சையின் புது ஆறு என்பது இந்த வழியாக தான் செல்கிறது. அதனை ஒட்டிய கரை பகுதியில் சுமார் 2 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு நடைபாதை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10-12 ஆண்டுகளான இந்த நடைபாதை என்பது அதிகாலையில் பொதுமக்கள் நடந்து செல்வதற்காக அமைக்கப்பட்டது. அதுவும் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட பெரிய கோயிலின் 1000வது ஆண்டை வெளிப்படுத்தும் விதமாக அதற்காக கட்டப்பட்ட நடைபாதை தான் இது. தற்பொழுது இந்த நடைபாதையில் ஒவ்வொரு இரும்பு கம்பிகளுக்கு இடையேயும் ஒரு தூண்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த தூண் தற்பொழுது 10-12 ஆண்டுகள் ஆன நிலையில் தூண்கள் அனைத்தும் சிதைந்து காட்சியளிக்கிறது. இந்த அழகுபடுத்துவதற்காக வைக்கப்பட்ட இந்த கம்பிகளும் சமூக விரோதிகளால் பிடுங்கப்பட்டு எடுத்து செல்லப்பட்டுள்ளது. மேலும் இந்த பூங்காக்களில் ஓரமாக அமர்வதற்கு ஏதுவாக வைக்கப்பட்ட அந்த திண்டு என்பது உடைக்கப்பட்டு காட்சியளிக்கிறது. இந்த சாலை என்பது மிக முக்கியமான சாலை. ஏனென்றால் இந்த சாலையில் தான் அரசு சுற்றுலா மாளிகை இருக்கிறது. அதேபோல் திமுகவின் மாவட்ட கலைஞர் அறிவாலயம் என்று சொல்லக்கூடிய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய அந்த அலுவலகம் இருக்கிறது. எனவே இந்த பகுதிகளில் தான் அதிகமாக அரசு அதிகாரிகளும் அவ்வப்போது முதல்வர் தஞ்சைக்கு வருகை புரியும் பொழுது அவர் செல்லக்கூடிய வழியாகவும் முக்கிய வழியாகவும் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த தூண்கள் இடிந்து விழும் சூழ்நிலையில் காட்சியளிக்கும் நிலையில் அதிகாரிகள் இந்த தூணை சரி செய்ய இதுவரை முன்வரவில்லை. இந்த தூண் என்பது ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டால் கூட மொத்தமாக இந்த கம்பிகள் அனைத்தும் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த இரும்பு கம்பிகள் விழும் சூழ்நிலை ஏற்படும். அப்படி ஏற்படும் நிலையில் மிகப்பெரிய விபத்துகள் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. இந்த தூண்கள் தற்பொழுது முற்றிலுமாகவே சேதமடைந்து காட்சியளிக்கிறது. சில தூண்களில் மொத்தமாகவே சிமெண்ட் பூச்சி என்பது பெயர்ந்து விழுந்து வெறும் கம்பி மட்டும்தான் காட்சியளிக்கிறது. இதையெல்லாம் உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து இதில் எந்தெந்த இடங்களெல்லாம் முழுவதுமாக சேதமாகி இருக்கிறது என்பதையும் ஆய்வு செய்ய வேண்டும். அதேபோல் உடனடியாக இது போன்ற தூண்களை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு இந்த இரும்பு வேலிகள் நாம் லேசாக அசைத்தால் கூட இந்த அளவிற்கு கீழே சாய்ந்து விலகக்கூடிய அளவிற்கு அசைந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட யாரேனும் தெரியாமல் வந்து இடித்தால் கூட இந்த தூண்கள் என்பது மொத்தமாக சரிந்து விழுந்துவிடும் என்பதை விட இது முக்கியமான சாலை என்பதால் இந்த பகுதியில் செல்லக்கூடியவர்களுக்கு விபத்து ஏற்பட்டு மிகப்பெரிய விபத்து ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. எனவே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த நடைபாதையில் சுற்றியுள்ள இந்த கம்பிகளை உடனடியாக அப்புறப்படுத்தி இந்த தூண்களை எல்லாம் இடித்துவிட்டு புதிதாக மீண்டும் இந்த நடைபாதையை அமைக்க வேண்டும் என்பதுதான் இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. எனவே அரசு அதிகாரிகள் இதில் கவனம் செலுத்த வேண்டும். மிக பெரும் விபத்து நடைபெறுவதற்கு முன்பாகவே இதை சரி செய்ய வேண்டும் என்பதை பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் சரவணகுமார் நியூஸ் 17.